பழகுங்க. மன்னிக்க கூடியவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக குர்ஆன் கூறக்கூடிய உபதேசம் என்ன? 2வது நம்மட்டலாம் இல்லாதது. அல்லாஹ் இருக்கிறதுக்கு உதவி செய்வானாக. கோவப்படாதீர்கள். இப்ப இங்க இருக்கிற பெண்கள் யாராவது கோவப்படாதவங்க யாராவது இருக்குமா? யாராவது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை நாளை விட்டுருவோம், இனி வரப்போற நாளையும் விட்டுருவோம். இன்னைக்கு தருணத்துல நான் ஒரு முறை கூட கோவப்படல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கும்? அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. கோபம்ங்கிறது பாவங்களின் தாய்ங்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. குர்ஆனுக்கு தாய் சூரத்துல் ஃபாத்திஹா. நம்மளுடைய உம்மகத்தில் தாய்மார்களுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்ப இது பாவத்துக்கு தாய் யாரு? கோபம். அந்த கோபத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது? எந்த வெற்றியும் அடைய முடியாது. கோபப்படாதவங்களை கூட கோபப்படக்கூடிய வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை 3 நாளில் தீர்ந்து போச்சு, இன்னும் எனக்கு அந்த நோய் போகலை, என்ன செய்யணும்? திரும்ப மாத்திரையை போடுங்க. அந்த மாத்திரையை நான் எப்படி சாப்பிடணும்? இப்படி மாற்றி மாற்றி கேட்கல. அவரும் பொறுமையாகவே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவருக்கும் கோபம் வந்துருக்கு. அந்த அந்த ஒரு நாள் மாத்திரையை எப்படி போடணும்னு அவர் மாற்றி மாற்றி கேட்ட உடனே என்ன செஞ்சுட்டாரு? அவருக்கு பிபி ஏறி கோபமாக என்ன செஞ்சுருக்காரு? உனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டேன்ல அப்படின்னு கத்தியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொன்னார்? நீ கோபப்படுறீங்களான்னு நான் பார்க்கறதுக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ கோபத்தை செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வரலாறுகளை, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம ஒரு அளவாவது நம்ம தெரிஞ்சோம்னா நிச்சயமாக கோபம் நம்மள்கிட்ட இருந்து விடைபெறக்கூடியதாக இருக்கும். குர்ஆனுடைய உபதேசத்தை கேட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் கோபப்படாத வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம தந்தருள்வானாக. அடுத்ததாக 3வதாக என்ன சொல்றாங்க? வதந்திகளை பரப்பாதீர்கள். குர்ஆன் கூறக்கூடிய உபதேசம், வதந்திகளை பரப்பாதீர்கள். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொய் சொல்லப்படும் ஊரெங்கும் பரவப்படும்ட்டாங்க. இப்போ இந்த ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதை வந்து கீழே ஒன்று சொல்லிடுவாங்க, இதை 10 பேருக்கு பகிராட்டா என்னமாச்சும் ஒன்று நடக்கும். நம்மளுக்கு நடந்துடக்கூடாது, நம்ம அனுப்பிடுவோம். யாரோ ஒருத்தர் சொல்லுவதெல்லாம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒருவேளை அந்த நடைமுறைக்கு அது வந்துட்டா கூட இவங்க சொன்னது தான் நடந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம ஈமானே இல்லையே. அவங்க யார்? அது படைச்ச ரப்பு என்ன நாடி இருக்கானோ, நம்ம தக்தீர்ல என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். தக்தீரை நம்பக்கூடியவர்கள் மற்றது நம்பணும்னு அவசியம் இல்லை. அப்போ வதந்தின்னா என்ன? இங்கே சொல்றது அங்கே சொல்றது, அங்கே சொல்றது இங்கே சொல்றதுங்கிறது மாதிரி இல்லாத விஷயத்தை நம்ம சொல்றது வதந்தி தானே. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் இதிலிருந்து பாதுகாப்பானாக. அப்போ நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இந்த குர்ஆனுடைய உபதேசத்தை மனதில் நிறுத்தி செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்து